السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே, ஹாஃபில்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான தியாகத் திருநாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனதை கொண்டவர்களாக இந்த இடத்திலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹஜ் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்ற, அவர்களுடைய வாழ்வை எங்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு நிகழ்வாகும். அவர்களுடைய வாழ்வை மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தவர்களின் தியாகங்களையும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது இந்த ஹஜ்ஜுடைய பெருநாள். எனவே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனத்திரகாத்திரத்தை நாங்கள் நிச்சயமாக உள்ளத்திலே கொண்டு எம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்வதுதான் ஹஜ் என்கின்ற இந்த புனித கடமையாக இருக்கிறது. ஹஜ் என்கின்ற இந்த கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா என்று சொன்னார்கள். இதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி பொதுவாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய அறிஞர்கள், ஹஜ் என்கிற கடமை அரஃபா என்கிற மைதானத்திலே தரிபடுவதுதான் ஹஜ். அதில் தரிபடவில்லை என்றால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறாது. எதை விட்டாலும் அல்லது வேறு ஏதாவது காரணங்களை கொண்டு அவைகளை நிவர்த்தி பண்ணிக் கொள்ள முடியும். நீங்கள் பார்க்க முடியும், மக்காவிலே ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற ஹாஜிகளில் யாராவது திடீர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் கூட அவர்களை ஆம்புலன்ஸ் வண்டி மூலமாக அரஃபாவுக்கு கொண்டு வந்துதான் கொண்டு போவார்கள். அவர்கள் இயலாதவர்களாக இருந்தாலும், சக்கராத்த ஹால் இருந்தாலும் அரஃபாவுக்கு அங்கு கொண்டு வருவார்கள். அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக அரஃபாவுடைய வளாகம் எல்லைக்குள்ளாவது அவரை கொண்டு வருவார்கள். இயலாமல் அல்லது ஒரு மரண தருவாயை ஒருவர் அண்மித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது இயலாத நோய்வாய்ப்பட்டு விட்டால், காரணம் என்னவென்றால் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்கிற கடமை அரஃபா தான். இதற்கு இன்னொரு விளக்கத்தை அறிஞர்கள் எடுப்பார்கள். அரஃபா என்கிற வார்த்தை அரபியில் நாங்கள் புழக்கத்திலே பேசுகின்ற மஅரிஃபா என்கிற வார்த்தை. மஅரிஃபா என்றால் என்ன? ஞானம் என்று லேசா சொல்லுவோம். மஅரிஃபா என்று சொன்னால் ஞானம். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவை மனிதன் முழுமையாக பெற்றுக் கொள்வது. அல்லாஹ்வை பற்றிய அறிவை ஒரு மனிதன் முழுமையாக பெற்றுக் கொள்ளுகின்ற ஞானத்திற்குத்தான் மஅரிஃபா என்று சொல்லுவார்கள். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சூஃபியாக்கள் இந்த ஹதீஸை முன்மொழிந்து பேசுவார்கள். ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் இது வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட ஹதீஸ். அவ்வலு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், மார்க்கத்தினுடைய முதல் கடமை அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் தான் மார்க்கத்தினுடைய முதலாவது மனிதனுக்கு அவசியமானது. ஏன்? நான் இப்ப அல்லாஹ்வை வணங்க போகிறேன், அல்லாஹ் யார் என்று தெரியாமல் அவனை எவ்வாறு வணங்குவது? அல்லாஹ்வை பற்றிய அறிவில் வீத கணக்கு இருக்கலாம். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து முடிப்பது என்பது சாத்தியமற்ற விஷயம். ஆனால் அல்லாஹ்வை பற்றி அறவே அறியாமல் எப்படி அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவது? அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவசியம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே நாங்கள் படைத்திருக்கிறோம்.
இறைவன் சொல்கிறான், நான் படைச்சிருக்கேன், அதற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை, அதன் நோக்கம். ஆனால் இந்த லியஅபுதுன் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹ்வை அறிந்து வணங்குதல் என்று அதற்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் கொடுப்பார்கள். அப்ப அல்லாஹ்வை அறியாம என்ன செய்ய முடியாது? வணங்க முடியாது. அல்லாஹ்வை அறியாமல் வணங்கினால் எதை வணங்குகிறோம் என்கிற தெளிவு இருக்காதே. அதற்காக அல்லாஹ்வை அறிகின்றதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் கடமை. அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது. இந்த மஅரிஃபா என்கிற வார்த்தையையும் அரஃபா என்கிற வார்த்தையையும் ஒப்பிட்டு அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். அல் ஹஜ்ஜு, ஹஜ் என்பது அரஃபா. முதலாவது விளக்கம் என்ன? அரஃபாவுடைய மைதானத்திலே தரிபடுவதுதான் ஹஜ். அதுல எந்த கருத்து மாற்றமும் இல்லை. மேலதிக விளக்கமாக சொல்லுவார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அல்லாஹ்வை ஒரு அடியான் அறிந்து கொள்ளுவது, தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுவது, இதான் ஹஜ் என்று சொல்லுவார்கள். இது இந்த விளக்கம் மார்க்கத்தின் அடிப்படையில் நமக்கு கட்டாயமான ஒரு விடயம். அல்லாஹ்வை அறியாம ஹஜ் செய்யலாமா? அல்லாஹ் அறியாம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன், சரணடைந்து விட்டேன், அல்லாஹ் உங்களை கூப்பிட்ட, நீங்க அதை கேட்டப்ப வதன் விருந்துக்கு வர்றதாண்ட ஒரு இன்விடேஷன் ஆவது இருக்கணும் இல்லையா? ஒரு அழைப்பிதழ் இருக்க வேண்டுமே. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உனது அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் என்றால் அல்லாஹ் எப்படி அழைத்தான், அந்த அழைப்பு என்ன, அதை எவ்வாறு புரிந்து கொண்டார் என்கிற தெளிவில்லாம சும்மா அலையாத வீடுக்கு போய் அல்லது தெரியாத ஊடுக்கு போய் நீங்க கூப்பிட்டாண்டு கேட்ட வெக்கம் இல்லையா? நீங்க என்ன கூப்பிட்டாண்டு கேட்டு போனா நல்லா இருக்குமா? எனவே ஹஜ்ஜுக்கு செல்லுவதாக இருந்தாலும் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுங்கிற அரஃபாவுல தங்குறது தான். ஆனா அல் ஹஜ்ஜு அரஃபா, அல்லாஹ்வை அறிந்தவனாக அந்த கடமையை அவன் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஈமானில் மிக வலுவான திடகாத்திரம் உள்ள இதயம் கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த கடமை. யார் செஞ்ச கடமை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யகீனுடைய ஈமானிய திடகாத்திர நம்பிக்கை உடையவர்களில் மிக உண்மையானவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கின்ற முஸ்லிம்களில் நான் நம்பர் 1, முதன்மையானவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். நம்ம யாரும் சொல்லுவோமா? சரி, அல்லாஹ் அறிஞ்சத்துல நான் தான் நம்பர் 1 என்று ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த கடமைதான் இந்த ஹஜ் என்கின்ற கடமை. அதனால ஹஜ் என்கிற கடமையில ஏன் எதற்காக என்ற கேள்வி மடத்தனமான கேள்வி. ஏன் எதற்காக என்ற கேள்வி ஹஜ்ஜில் இருக்கா? இல்ல. யாரா ஒரு ஆள்கிட்ட போய் இங்க வா தம்பி, நீ கஅபத்துல்லாஹ்வை 7 தரம் சுத்தினியா தவாஃப்? ஓ, ஏன் சுத்தின? தெரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தின, அல்லாஹ் சுத்த சொன்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, சுத்துறேன். சரி, இது பரவாயில்ல. கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இறை இல்லம் என்கிறதுக்காகவாவது சுத்தினன்னு சொல்லலாம். சரி, அடுத்து இங்க வா. ரைட். சஃபா மர்வா 2 மலைகளுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடின. ஏன் ஓடின? நீ ஏன் ஓடின? லவ் வலிம வ கைஃப கௌலு தில் ஹுமுக், ஏன் எதற்காக என்ற கேள்வி இந்த இடத்திலே முட்டாள்தனமானதாக மாறிவிடும். சஃபா மர்வாவுக்கு இடையில உண்மையா ஓடுறது ஏன்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி ஓடிய ஓட்டம். நீங்க உங்களோட பிள்ளை தண்ணி தேடி ஓடினா இல்ல, தண்ணி தேடலையே, உங்களுக்கு அங்க தண்ணி தாராளமா இருக்கு. அப்ப நீங்க ஏன் ஓடுற? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய ஓட்டத்தை ஏன் எதற்காக என்ற கேள்வி கேட்காமலே நாமும் ஓடுவதுதான் சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டம். மீனாவுல போய் தாங்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டு அந்த கனவுக்கு பொருளாக எதை விளங்கினார்களோ அதன் அடிப்படையில் மினாவில் தங்கினார்கள்.
முஸ்தலிபாவிலே கல்லை புரக்கினார்கள். ஷைத்தானுக்கு நேரடியாக ஷைத்தானை கண்டு கல்லால் அடித்தார்கள். நம்ம கண்டு என்னது? ஷைத்தானை கண்டா? ஹஜ்ஜுக்கு போகின்ற ஹாஜிகள் ஷைத்தானை கண்டதா? இல்லை. அங்கே ஒரு கல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் மீது ஒரு கோபுரம் போன்ற ஒரு கல் தூண் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தூணின் மீது நாங்கள் அடிக்கிறோம். ஷைத்தான நம்ம காணல, ஆனா ஷைத்தான் நம்மள பாத்துக்கிறியா? அவ்வளவுதான். ஷைத்தான நாம காணல, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த கடமை முழுக்க முழுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த கடமை. அவர்களுடைய குடும்பத்திற்காக செய்யப்பட்ட தியாகங்கள், அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகங்கள். இதான் ஹஜ், குர்பானி. உங்களோட மகனா இருக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை குர்பானி கொடுக்கிறது கனவு கண்ட நம்ம யாரும் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரே குர்பானி கொடுக்க கனவு கண்டார்கள். அதற்காக சென்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருந்து கொம்பு முளைத்த ஒரு அழகான ஆட்டை, ஹதீதுகளில் வரலாறுகளில் வருகிறது, பல வருடங்கள் சுமார் 40 வருடங்கள் சொர்க்கத்தில் அதற்கென்றே பழக்கப்பட்ட ஆடு. ஆட்டுக்கு வயசு எத்தனை பேர்? இங்க நம்ம 6 மாசத்து குட்டி இறந்து போட்டு பெரிய நெஞ்ச நிமித்தி தெரியும் குர்பானி கொடுத்தண்டு. அங்க சுமார் 40 ஆண்டுகள் சொர்க்கத்திலே வளர்க்கப்பட்ட கடா என்று அதில் வரலாறு வருகிறது. இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன, அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த ஆட்டை அல்லாஹ் தஆலா இறக்கினான். யாருக்காக? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்காக. அப்ப நாம செய்யக்கூடிய அந்த ஹஜ் என்கிற முழு கடமையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த தியாகங்களும் வரலாறுகளும். இதுல ஏன் எதற்காக என்ற கேள்வி கேட்க முடியாது. யாராவது ஒருத்தர் கல் அடிச்சிட்டு வாரார், 7 கல் அடிச்சிட்டு வாரார், இங்க வாங்க, யாருக்கு அடிச்ச கல்? ஷைத்தான் கண்டா நீங்க இல்ல, அப்ப ஏன் அடிச்ச? இது மூட நம்பிக்கை என்று சொல்லலாமா? இப்ப இருக்கிற நவீன இயக்கங்களோட பார்வையில இதெல்லாம் மூட நம்பிக்கையா வரணும் சொல்லுவாங்க. அது அல்லாஹ் சொன்னதுக்காக செஞ்ச, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக செஞ்ச. அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கை சொல்லுவாங்களா உங்களுக்கு? எனவே மூட நம்பிக்கைங்கிற இதல்ல. மூட நம்பிக்கை என்கிறது வேறு. இஸ்லாமிய ஆன்மீகத்தில் உள்ள காரண காரியங்களை கொண்டு ஒருவன் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு ஏன் எதற்காக என்பதற்கு விடை இல்லாவிட்டாலும் அது உயிரோட்டமான கடமைதான். தக்பீர் தொழுகையில ஒரு கையை தூக்குறாரு, இப்படி தம்பி ஏன் கையை தூக்கினு கேட்ட என்ன சொல்லுவார்? காரணம் சொல்லலாமா? இல்ல. ருக்குவுக்கு ஏன் இப்படி மடிஞ்சு நிக்கிறாய்? மடிஞ்சு ஏன்னு கேட்ட சொல்லாமா? கார் ஏன்னு கேட்ட சொல்லாமா? ஒரே ஒரு பதில் என்ன? அல்லாஹ் சொன்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச, அவளோட தான் நிக்கலாம். வர்க உமார் ராக்கியின், ருக்கு செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், சுஜூத் செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிக்கிறாங்க. எனவே இஸ்லாம் என்பது 2 வகை. ஒன்று நம்முடைய அறிவுக்கு உட்பட்டது, 2 நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஒன்று அறிவுக்கு உட்பட்டது, 2வது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன் எதற்காக கேட்க முடியும்? நோன்பை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்லலாம். ஒருவன் நோன்பு நோற்றால் அவன் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி வெளியில சொல்லலாம். ஜக்காத்து கொடுத்தால் சமுதாயத்துக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்று சொல்லலாம். ஹஜ்ஜுடைய கடமையில என்ன சொல்ல முடியும்? கண்ணால காணாத ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்சத்தை எப்படி நியாயப்படுத்த முடியும்? குர்பானி, ஒரு உயிரை பலி கொடுப்பது, இதை பற்றி எப்படி நம்ம விளக்கம் சொல்ல முடியும்? எனவே ஹஜ் என்பது என்னவென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் குடும்பமும் செய்த தியாகங்கள், வரலாறுகள். ஏன் எதற்காக என்ற கேள்விகளுக்கு அப்பால் அந்த கடமை செய்தாக வேண்டிய கடமை. இதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றிய பூரண அறிவுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் பூரண அறிவுடைய இருக்கிறோம் இல்ல. எனவேதான் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா என்கிற மைதானத்தில் தங்குவது மட்டுமல்ல, ஹஜ் என்பது அல்லாஹ்வை அறிந்து நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதும் கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விளக்கம் அதற்கு துணையானது என்பதை விவரிப்பதற்காகவே இந்த விடயத்தை சொல்லுகிறேன். 2வது விஷயம், ஹஜ்ஜுக்கு நம்ம போகலே, இப்ப நாம் எல்லாம் சொந்த ஊர்ல இருக்கிறோம். நமக்கு என்ன கடமை இருக்குது? 2 கடமைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீ தொழு, பெருநாளுடைய தொழுகை தொழு, வன்ஹர் அறுத்து பலியிடு, ஒரு குர்பானியை கொடு என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல வலியுறுத்துகிறான். இப்ப நம்ம தொழுகிறோம், அனைவரும் தொழ முடியும். குர்பானி வசதி படைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, யாராவது ஒருவன் வசதி படைத்து
ஒரு வசதி உள்ளவனா, இன்னொரு ஹதீஸில் எனக்கு ஞாபகம் உள்ளவரை, மன் கான லஹு மாலுன், யாரிடத்தில் செல்வம் இருக்கிறதோ வசதி இருந்தும் எவனொருவன் உலுஹியா என்கிற கடமையை நிறைவேற்றவில்லையோ அவன் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, பெருநாள் தொழுகின்ற எங்கள் இடத்துக்கு அவன் நெருங்கவும் வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. 45,000 உடுப்படுக்க காசு இருக்கு, வேற தேவைகளுக்கு காசு இருக்கு, பெருநாளுக்கு ட்ரிப் போறதுக்கு காசு இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் டீம் சேர்ந்து ஒரு வேன் ஹயர் பண்ணி போறாங்க. வேனுக்கு ஹயர் எவ்வளவு? சும்மா சாதாரண ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் போயிட்டு வந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு தேவைப்படும்? சுற்றுலா பெருநாள் ட்ரிப் ஒரு 1.5, அதுக்கு அழகா 7 நண்பர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாமே. வசதி இருக்கிறது ட்ரிப் போவதற்கு, வசதி இல்லை குர்பானி கொடுப்பதற்கு. எனவே இந்த விடத்திலே பயணங்கள் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு இஸ்லாமியனுக்குரிய கடமை என்னவென்று கேட்டால் அவன் தொழ வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். இதான் ஹஜ்ஜில் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கடமை. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானியுடைய விஷயத்துல குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்கிறான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக, குர்பானி கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முற்பட்டார்கள். அந்த நேரத்தில் கத்தி அறுக்கவில்லை. இதை பற்றி ஒரு வரலாறு தஃப்சீர்களிலே சொல்லப்படுகிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தியை தன் கையினால் தாங்கி பிடித்தார்கள், அறுக்க விடாமல் என்று தஃப்சீர்களிலே சொல்லப்படும் இந்த வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் உங்களுக்கு எப்போதாவது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது கஷ்டமாக இருந்திருக்கிறதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டார்கள். சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், 4 கட்டத்தில் எனக்கு அப்படி சிரமமான நேரங்கள் அமைந்திருக்கிறது நாயகமே யா ரசூலல்லாஹ். என்னென்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் தூக்கி போட்ட நேரம், அந்த நேரம் நான் கை கொடுத்து தாங்கினேன், அது எனக்கு சிரமமான நேரமாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்ட நேரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாக இஸ்மாயில் நபியை அறுக்க முற்பட்ட நேரம், அந்த கத்தியை அறுக்க விடாமல் தடுக்கின்ற நேரம் எனக்கு சிரமமானதாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ருத் என்கின்ற கொடுங்கோலன் நெருப்பு கிடங்குக்குள் தூக்கி எறிந்தானே, அந்த நேரத்தில் நெருப்பு அவர்களை சுடாமல் அதை குளுமையாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற அந்த சந்தர்ப்பம் எனக்கு கடினமாக இருந்தது. 4வது, நாயகமே யா ரசூலல்லாஹ், உஹது யுத்த களத்திலே எதிரிகள் உங்களுடைய பல்லை உடைத்த பொழுது, அவர்கள் ஈட்டி உங்கள் பல்லை உடைத்த பொழுது, உங்கள் உதட்டில் இருந்து வடிந்த இரத்த துளி நிலத்திலே சிந்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எனக்கு சொன்னான், அதிரிக்கு தவ ஹபீபி, என்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இரத்தத்தை கையை கொடுத்து தாங்குங்கள் ஜிப்ரீலே. அந்த இரத்தம் நிலத்திலே சிந்துமாக இருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமியிலே எந்த புட்பூண்டுகளும் முளைக்காமல் ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். விளங்குதா? இந்த 4 சந்தர்ப்பம். இந்த 4 சந்தர்ப்பத்தில் நம்ம இங்க புரிய வேண்டிய விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை குர்பானி கொடுக்க முற்பட்ட பொழுது அந்த கத்தியை தாங்கி பிடித்தவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, அல்லாஹ் தஆலா இதை பற்றி குர்பானி சொல்லுகிற பொழுது வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு மகத்தான ஆட்டுக்கடா, ஒரு பலிக்கடாவை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது என்ன மகத்தான பலிக்கடா? ஆட்டுக்கடான்னு சொன்னா விளங்கும் தான் எங்களுக்கு. அந்த மகத்தான பலிக்கடான்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? அதற்கு தஃப்சீரிலே விளக்கம் சொல்கிறார்கள். அது வெறுமனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் காக்கவில்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் என்ன செய்யல, காப்பாற்றல. யாரை அங்கே பாதுகாக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குர்பானியுடைய வரலாறு நிகழ்கிற பொழுது சிறுவராக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சந்ததி என்பது ஆண்களுடைய முதுகந்தண்டிலும் பெண்களுடைய கருவறைகளிலும் மாறி மாறி வரும். ஒரு சந்ததி எப்படி வாரம் உலகத்துக்கு
ஆண்களுடைய முதுகந்தண்டில். ஒரு வாப்பாக்கு புள்ளரிக்கன்னு சொன்னா எங்க இருக்கு? வைத்திரையா? இல்ல, முதுகந்தண்டில். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு குழந்தை உருவாகிறது என்றால் அது கருவறையில். ஒரு பெண்ணுடைய கருவறை குழந்தைக்கு எப்படி தங்குமிடமோ அதுபோல ஒரு தகப்பனுடைய முதுகந்தண்டு ஒரு குழந்தையின் ஆரம்ப நிலையாக இருக்கும். இது குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸகியத்தில் தாஹிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பரிசுத்தமான தந்தை வழி முதுகந்தண்டு வழியாகவும் தாய் வழி கருவறைகள் வழியாகவும் இந்த உலகத்துக்கு நான் பிறந்தவன். என்னுடைய ஆபாக்கள், என்னுடைய முன்னோர்கள், என் தாய் தந்தையர்கள் வழியில் எந்த இடத்திலும் அசிங்கம் இல்லை, அழுக்கு இல்லை, அசுத்தம் இல்லை. பரிசுத்தமான முள்ளந்தண்டு வழியாக, பரிசுத்தமான கருவறை வழியாகவே நான் இந்த உலகத்திலே பிறந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தையினுடைய தகப்பனுடைய ஸ்தானம் என்ன? ஒரு தகப்பனுடைய முதுகந்தண்டிலே ஒரு குழந்தை இருக்கும், ஒரு வம்சம். அது கியாமத் வரைக்கும் உள்ள அவ்வளவு வம்சம் அதில் இருக்கும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறுவர். அவங்களோட முதுகந்தண்டில யார் இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில் அதனான் கோத்திரத்தில் குறைஷி குலத்தில் அப்துல்லா ஆமினா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் குழந்தையாக பிறப்பார்கள் என்பது அல்லாஹ்வுடைய விதி. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுக்கப்பட்டிருந்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாயகம் என்று இல்ல, முடிஞ்சு. இது முன் வந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்படி பரம்பரையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அறுக்கப்பட்டிருப்பார்கள் என்றிருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை காத்து ஒரு ஆட்டுக்கடாவை அதற்கு பகரமாக இறக்கிய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற பொழுது ஒரு மகத்தான பலிக்கடா என்று சொல்கிறான். அது ஏனென்றால் அது இஸ்மாயில் நபியை மட்டுமல்ல, இறுதியாக பிறக்கவிருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காகவும் சேர்த்து அந்த ஆட்டுக்கடா இறக்கப்பட்டது. இங்க பாருங்க, அப்துல் முத்தலிப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் தன்னுடைய மகனில் ஒருவரை இறைவனுக்காக பலியிட அவர் என்ன செய்கின்றார்? நேர்ச்சை செய்கின்றார். எந்த மகனை கொடுப்பது? அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு பல ஆண் மக்கள் இருக்கிறார்கள். துண்டு குலுக்கி யாராவது ஒரு பேர் எடுப்போம்னு சொல்லி போட்டு ஒரு துண்டு பேர், பிள்ளைகளோட பேரெல்லாம் எழுதி போட்டு துண்டு குலுக்கி எடுத்தார்கள். அப்துல்லான்னு பேர் வந்துச்சு. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா. இப்ப நாம விளையாட கிட்டாது ஒட்டில்ல சொல்ற மாதிரி அப்துல் முத்தலிப் நாயகம், யா அல்லாஹ், எனக்கு மிக அன்புக்குரிய மகனான அப்துல்லாவுடைய பெயர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு நான் திருப்ப கொடுக்கிறேன். இரண்டாம் தரம் திருப்பி எழுதி போட்டு திருப்பி இரண்டாம் தரம் குலுக்கி எடுத்தார்கள். திருப்பியும் அதே பேர் வந்துச்சு. யா அல்லாஹ், இது என்ன சோதனை? திருப்பியும் அந்த பேர் வந்திருக்கே. இல்ல நான் திருப்பி கொடுக்க போறேன். மூன்றாம் தரம் திருப்ப பெயர்களை போட்டு குலுக்கி விட்டு துண்டெடுத்தார்கள். அந்த நேரத்திலும் அப்துல்லாண்டே வந்தது. நாயகத்துல வாப்பாட பேர் கடு இரக்கமானது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல் முத்தலிப் நாயகம் இருக்கிறார்களே, அவர்களுடைய முகம் ஒளி பிரகாசமானது. வரலாற்றை சொல்லுகிறார்கள், அவர்களுடைய நெற்றியில் ஒரு ஒளி பிரகாசம் இருந்ததாக கூட வரலாறுகள் சொல்கின்றன. அப்படி ஒரு பிரகாசமான ஒரு அன்பான ஒரு மனிதர். பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம் அதற்கு உடன்படல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? யா அல்லாஹ், என்னுடைய மகனார் அப்துல்லா அவர்களுடைய பேர் மீண்டும் மீண்டும் வருகிறது, எனவே என்னுடைய நேர்ச்சியை நான் மாற்றிக் கொள்கிறேன். என்ன தெரியுமா? அப்துல்லா அவர்களுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு பதிலாக 100 ஒட்டகைகளை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்ற மகனை காப்பாற்றுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தகப்பனாருக்கு பதிலாக 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டது இல்லையா? குர்பானி கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். குர்பானி என்கிறது சின்ன விஷயங்கள் அல்ல. இப்படியான வரலாறுகளும் எல்லாரும் தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு போவார்கள். இப்படியான பகுதிகளும் இந்த குர்பானியிலே இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு பிள்ளை பிறந்து விட்டால் ஆம்பளை பிள்ளைண்டா 2 ஆடு, பொம்பளை பிள்ளைண்டா 1 ஆடு, நீங்க அகீகா கொடுங்க. அகீகாவும் குர்பானி தானே. அகீகா என்கிறதும் ஒரு உயிர் பிராணியை அறுத்து இறைவனுக்காக நாங்கள் பலியிடுவது தானே.
காரணம் யாரு? பிள்ளை. நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, 2 ஆடுகள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் 1 ஆடு. அந்த பிள்ளைக்காக ஆடறுத்து அகீகா கொடுக்கிறோம். இப்ப என்ன கேட்கிறாங்க? யாராவது மறைந்தவர்களுக்காக ஏதாவது குர்பானியை கொடுத்து விட்டால், அல்லது இறைநேசர்களுக்காக ஏதாவது ஒரு உயிர்களை அறுத்து உணவு சமைத்து கொடுத்து விட்டால் ஆகுமா ஆகாத அந்த கேள்வி வருது. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறந்தவுடன் பெற்ற தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைக்காக அகீகா என்கின்ற குர்பானி சுன்னத் முஅக்கதாவான ஒரு கட்டாயமான சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விடுகிறான். அங்கதான் ஒரு மனிதனுக்கும் குர்பானிக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் குர்பானிக்கும் இடையிலான தொடர்பு அங்கேதான் இருக்கிறது. அகீகா 2 ஆடுகளை அறுக்க வேண்டும் ஆண் பிள்ளை என்றால், 1 ஆடு அறுக்க வேண்டும் பெண் பிள்ளை என்றால். இந்த நேரத்தில் ஒருத்தருக்கும் ஷிர்க் ஹராம் விளங்குறல்ல. ஆனா பிறகு அர்த்தா தான் ஷிர்கா ஹராமான்னு கேட்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ், ஒரே ஒரு ஹஜ், கடைசி கட்டம், அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னால் ஒரு ஹஜ் செய்தார்கள். அந்த ஒன்றுதான் ஹஜ். அதனால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், வாழ்க்கையில எக்கச்சக்கமா ஹஜ் செய்யணும்ன்றது முக்கியம் இல்ல, ஒரு தடவை செஞ்சா போதும். அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போற பாருங்க, அந்த பக்குவம் இல்ல. பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஹாஜியார் சொன்னார், நீங்க ஒரு ஹாஜியார் அல்லவா, இப்படி கர்மம் செய்யலாமான்னு கேட்டதுக்கு சொன்னார், என்னோட காசு நீங்க இன்னொரு தடவை ஹஜ்ஜி செஞ்சு ஹாஜியார் ஆகணும்ன்றார். எப்படி இருமாப்பு? இவரு தான் கல்லடிச்ச சைத்தானுக்கு, இவரு சைத்தானுக்கு கல்லடிச்ச மாதிரி விளங்கல, சைத்தான் தான் இவருக்கு என்ன அடிச்சுக்கிற மாதிரி விளங்குற. அப்படி திமுறான பணக்காரன் இருக்கான். அன்னைக்கு திமுறான பணக்காரன் இருக்கான். இது எனக்கிட்ட நடந்த சம்பவம். இது வேற யாரையும் கதைகள் நாளைக்கிட்டு வந்து கதைக்கல. அப்படிப்பட்ட இடுவம்பான சைத்தானை விட மோசமான ஆக்களும் மனுஷங்கள் இருக்கான். ஷைத்தானை விட மோசமானவனும் மனுஷன் இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில 100 ஒட்டகைகளை குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையினால் குர்பானி அறுத்து கொடுத்தார்கள். மிகுதி 37 ஒட்டகைகளை தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்து அறுக்க சொன்னார்கள். 63 ஒட்டகம் தான் அறுத்தாங்க. இதுல என்ன விளங்குது? அந்த ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை 63 ஆண்டுகள் என்பதை அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு குர்பானி கொடுக்கின்ற அளவுக்கு குர்பானியினுடைய மகத்துவத்தை இந்த ஹஜ் பெருநாள் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஃபஸல்லி, நீங்கள் பெருநாள் தொழுங்கள், லிரப்பிக்க, உங்கள் இறைவனை தொழுங்கள், வன்ஹர், ஒரு குர்பானி அறுத்து பலி கொடுங்கள், ஒரு உலுஹியா குர்பானியை கொடுங்கள். 2 கடமை. வசதி படைச்சவன் இதை கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னாவை, அந்த வழிமுறையை நிராகரித்த அல்லது வெறுத்த ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான். இது அங்க உள்ள விஷயம். ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்ததுதானே குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்றால், குர்பானி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய வஜ்ஜகத்தை ஓதுவார்கள். குர்பானி கொடுக்க முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? நம்ம தொழுகையில் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி என்று ஓதுகிறோமே, அந்த துஆவை ஓதுவார்கள் குர்பானிக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யார் ஓதின துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை ஓதியதாக குர்ஆனிலேயே இது வருகிறது. குர்ஆனிலேயே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பதற்கு முன்னர் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி என்கிற இந்த துஆவை ஓதுவார்கள். தொழுகை ஆரம்பிப்பதற்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி ஆரம்பித்து விட்டால் வஜ்ஜஹது ஓதி தன்னுடைய தொழுகை ஆரம்பிப்பார்கள். 2 என்ன தொடர்பு? குர்பானி கொடுக்கும் பொழுது வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி என்று ஓதி அந்த குர்பானியை கொடுப்பார்கள். தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது தக்பீரை கட்டி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி என்று ஓதி அந்த தொழுகையை ஆரம்பிப்பார்கள். இது என்ன விளங்குது? ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பது இஸ்லாமிய சுன்னா, ஒரு மனிதன் தொழுகை நிறைவேற்றுவது இஸ்லாமிய கடமை, பெருநாள் தொழுகை சுன்னத். அந்த மனிதன் தொழுது முடிந்ததும் குர்பானி கொடுக்க வேண்டும். இத்தனையும் கடந்து சூஃபியாக்கள் என்கிற ஞான மகான்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீ தொழுகின்றதற்காக தயாராகிவிட்டால், தொழுகைக்கு வந்து விட்டால் தொழு, வன்ஹர், உன்னுடைய உணர்வுகள், ஆசாபாசங்கள், நான் என்கின்ற அகங்காரம் சகலதையும் அறுத்து பலியிடு.
எல்லாத்தையும் அறுத்து வெட்டி துப்புரவாக்கி விட்டு அந்த தொழுகையை நீ தொழு என்று சொல்வார்கள். தொழுகைக்காக நாங்கள் தயாராகிவிட்டால் இந்த துனியாவுடைய ஆசாபாசங்கள், மோகங்கள், கெட்ட உணர்வுகள் அத்தனையையும் மறுத்துவிட்டுத்தான் அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதாவது நான் என்கின்ற எண்ணத்தை கூட நாங்கள் அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்கமும். அப்ப தொழுகை வணக்கம் இல்லையா? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, தொழுகையும் வணக்கமும் ரெண்டு ஒன்று தானே? அப்படி அல்ல. தொழுகை என்பது தொழுகை, நுஸ்க் என்கிறது குர்பானியை குறிக்கும் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். குர்பானி கொடுக்கும் பொழுது குர்பானியை குறிக்கும். தொழுகையில வச்சகத்து ஓதக்கிட்ட என்னத்தை குறிக்கும்? ஒருத்தர் தொழுகிட்ட வச்சகத்தை ஓதுறார். சமாவாதி வரல ஹனீஃபா முஸ்லிம் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, அங்க தொழுகையில ஓதுவார். தொழுகையில் அது எதை குறிக்கும் என்று கேட்டால், நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், அதற்காக நான் என்னுடைய சகல சம்பூர்ண உணர்வுகளையும் ஆசாபாசங்களையும் மோகங்களையும் அறுத்து குர்பானி கொடுத்து விடுகிறேன், அறுத்து பலியிட்டு விடுகிறேன் என்ற உணர்வை அங்கே அது உணர்த்துகிறது. எனவே தொழுகையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகல உணர்வுகளையும் இவ்வாறு மாற்றி அமைத்து சகலதையும் வெறுத்து துறந்து அறுத்து பலியிட்டு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இது எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் புரிய வேண்டும். எனவே பெரியார்கள், சூஃபியாக்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்வார்கள் என்றால், நான் என்கின்ற உணர்வை அகற்றிவிட்டு அவர்களுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அமைந்திருக்கும். அதனால்தான் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், மௌத்தி ஹயாத்தி, நான் மரணிப்பதுதான் என்னுடைய உண்மையான ஹயாத் என்று சொல்லுவார்கள். மௌத்தி ஹயாத்தி, நான் மரணிப்பதுதான் என்னுடைய உண்மையான ஹயாத் என்று சொல்லுவார்கள். இதான் பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நாம் தொழுகை, குர்பானி, ஹஜ் பெருநாள் என்கிற இந்த விஷயங்களுக்கு உள்ள தொடர்புகளை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே ரெண்டு செய்திகள் தேவைக்காக சொல்கிறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு பயானி சொல்லியும் இருக்கிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வசதியற்ற ஏழை சஹாபி. மாடு வாங்கி குர்பானி கொடுக்க வசதி இல்லை, ஆடு ஒட்டகம் வாங்கி கொடுக்கவும் வசதி இல்லை. அவர்கள் அந்த ஆசைக்காக கோழியை அறுத்து சதக்காவா கொடுத்திருக்காங்க, வசதி இல்லாதால. வரலாறுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறைச்சி அறுத்து விற்கிறார்கள்ட்ட இறைச்சி காசிக்கு வாங்கி அந்த இறைச்சி சதக்காவா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த குர்பான் அந்த நன்மையை அடையணும் என்கிற ஒரு ஆர்வத்தில். அதுக்காண்டி கோழி கடையில வாங்குறதுதான் குர்பானி என்று சொல்லிட்டு நினைக்காதீங்க. குர்பானி என்பது ஒட்டகை, மாடு, ஆடு. இது ஆடு சிறந்தது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டு வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளும் ஆடுதான் குர்பானி கொடுத்தார்கள், ஹஜ்ஜில ஒட்டகை கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வசதி படைத்த உங்களுக்கு குர்பானியுடைய பாக்கியத்தை இந்த வருடமோ இதற்கு பிறகோ தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, ஒரு வேளை உங்களுக்கு நிறைய குர்பானி இறைச்சிகள் வந்து சேர்ந்தால் நீங்கள் அந்த குர்பானி இறைச்சிகளை, யாராவது குர்பானி இறைச்சி கிடைக்காதாக்கள் இருந்தா அவங்களுக்கு சதக்காவா கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டி வரிசத்துக்கு சாப்பிடுறது, காஞ்ச இறைச்சி போடுறது, சம்பல் போடுறது, ஒவ்வொரு மெத்தட்ல இறைச்ச டம் பண்ண வேணாம். என்ன செய்யுங்க, உங்களை சார்ந்த அயலவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த குடும்பத்தவர்கள், ஏழைகள் யாருக்காவது குர்பானி இறைச்சிகள் போயிச்சா போகலன்னு விசாரிச்சு பாருங்க. போயில்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா மெல்ல அப்படியான ஆக்களை கொடுங்க. அது மிக முக்கியமான ஒரு சுன்னத். எல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்கள் சொந்தமாக ஆடறுத்து குர்பானி கொடுக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை எம்மில் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.